என் மனசுக்குள்ள உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, பெரிய அம்மா கூப்பிடுறாங்க. அக்கா, ஃபோன் எடுத்தாலக்கா? பார்வதி ஃபோன் எடுத்தாலக்கா? ரிங் போதா? ம். 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 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஓ! பார்வதி ஆ. அட்டன் பண்ணி பேசு. ம். ஹலோ அம்மா. ஆதிக்கிட்ட போன கொடு. சரிங்கம்மா. பெரியய்யா, அம்மா உங்ககிட்ட போனை கொடுக்க சொல்றாங்க. சரி கொடு. மா, ஆதி, நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். அம்மா என்ன சொன்னாங்க பெரியய்யா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்படி டென்ஷனா பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. அகிலாவோட ஆசை மகன் ஆதித்யா நல்லா மாட்டிக்கிட்டான். ஆனா இந்த அகிலா அவனை கண்டிப்பாளா இல்ல மன்னிச்சு விட்டுருவாளா தெரியலையே. என்னாச்சு அகிலா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? என்ன மாமா நீங்க சாதாரணமா டென்ஷனா இருக்கியான்னு கேக்குறீங்க? ஆதி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு அக்கா கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க. அகிலா இப்படி டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஆதி ஒரு நாள் அப்படி நடந்துக்க மாட்டானே. என்னாச்சு? அது வந்து மாமா, அது மட்டும் இல்ல மாமா, இந்த வீடியோவை பாருங்க. பாத்தீங்களா மாமா? அக்கா, ஆதி ஆதி நில்லு.
உன் அந்தஸ்து என்ன, உன் தகுதி என்ன, இந்த சொசைட்டில உனக்கு இருக்கிற மரியாதை என்ன, இது அத்தனையும் மறந்துட்டு after all ஒரு வேலைக்காரி கைய புடிச்சுக்கிட்டு அவ கைக்கு வளையல் போட்டுட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நீங்க பெரியய்யாவை தண்டிச்சிட்டீங்கன்னா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பா தண்டிச்சிட்டேன்னு நீங்க வேதனைப்படக்கூடாதுமா. அதுக்காக தான் நான் உங்க கையை தடுத்தேன். நான் பண்ணது தப்புனா எந்த இடத்துல எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. எழுந்துடி. எட்னா குடுமையை பிடிக்கிறது, எட்லனா காலை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை நீங்க கிட்டே செஞ்சு காமிக்கிறியா? இல்லம்மா, அது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா கையை பிடிப்பேன். வனஜா, அக்கா கையை எடு. அக்கா கையை எடுன்னு சொல்றேன்ல. சீ. என்ன உண்மை, என்ன நடந்தது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். வெளியே போனா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வெளியே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படியோ தகவல் வந்திருக்கு. எதையும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெயின் சொல்லுவாங்க. உண்மையா என்ன நடந்துச்சுன்னா இல்ல, உன் கையில வளையல் உடைஞ்சு போய் வெறும் கையா இருக்குல்ல, வளையல் வாங்கிக்கலாமா? பெரியய்யா மேல உயிரா இருக்கிற நீங்க அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணம் நான் தான்மா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் என்னால ஏதோ ஒரு குழப்பம் அடிக்கடி இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்க விரும்பலம்மா. நான் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறேம்மா. நெல்ல பார்வதி, இங்க வா. உன்னால அப்பப்போ குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது எல்லாமே கடைசியில நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கதான் இருக்கணும்.
எல்லாம் சரிக்கா. இந்த மத்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போனதானே? ஆமா ஆதி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியா கார்ல எங்க போனீங்க? அது வந்து பெரியய்யா கோயிலுக்கு கூப்பிட்டாரு, அதனால்தான் அவர் கூட போனேன். நீ எதுக்காக பார்வதியை கோவிலுக்கு கூப்பிட்ட ஆதி? அது நீங்க ஆல்பத்துல இருந்து கல்யாண பொண்ணு செலக்ட் பண்ண சொன்னீங்கல்ல, ம், அது நல்ல விதமா அமையணும். அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துல நிறைய தடங்கள் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல எதனா தடை வருமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டம் போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அதெல்லாம் பார்வதிக்கு தான் நல்லா தெரியும். அதான் பார்வதி நான் கூப்பிட்டு போனோமா. சரி, வட்டம் போட்டு பாத்தியா? இல்லம்மா, நீங்க ஃபோன் பண்ணதால நாங்க திரும்ப வந்துட்டோம். பரவாயில்ல, அந்த வட்டத்தை நம்ம நாளைக்கே நம்ம வீட்ல வச்சு போட்டு பாத்துடலாம். பார்வதி, அம்மா, நாளைக்கு காலையில வந்து நீ ஆதிக்கு வட்டம் போட்டு காட்டு. சரிங்கம்மா. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பலம்மா. நான் இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு போயிடுறேம்மா. நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கதான் இருக்கணும். எங்க யாரையும் காணோம். கணேசா, பார்வதி,
பார்வதி பார்வதி என்ன பண்ற? அம்மா ஐயோ என்னம்மா இது? எதுக்காக இப்படி சுட்டுக்கிட்ட? கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுள் கைய இந்த கை தடுத்து நிறுத்தி பாவம் பண்ணிடுச்சுப்பா. அதுக்கான தண்டனை தான் இது. என்னம்மா சொல்ற? கடவுள்ங்கிற பாவம்ங்கிற தண்டனைன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. பாரு கை எப்படி புண்ணா இருக்குன்னு. முதல்ல புண்ணுக்கு மருந்து போடலாம் வா. நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படியா கைய புண்ணாக்கிக்கிறது? என்ன பொண்ணுமா நீ? ஏதோ ஒரு வேகத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டு, என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அம்மா என்ன மன்னிச்சுட்டா கூட என் மனசு கேட்கலப்பா. அம்மா மன்னிச்சிட்டாங்களா? நீ என்ன சொல்ற பார்வதி? அது வந்தப்பா என்ன நடந்ததுன்னா, நீ தப்பு பண்ணல பார்வதி, மகா பாவம் பண்ணிருக்க. வயிறார 3 வேளை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அம்மாவோட கருணை தான். 25 வருஷமா அம்மாவுக்கு முன்னாடி குடிஞ்சதால நிமிராம கைய கட்டிக்கிட்டு நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் பயம் இல்ல, அம்மா மேல இருக்கிற பக்தி, மரியாதை, விசுவாசம். இந்த 3ல உனக்கு ஒண்ணு இருந்திருந்தா கூட நீ அம்மாவோட கைய பிடிச்சிருக்க மாட்ட. பாவம் பண்ண இந்த கைக்கு சூடு போட்டுட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இனி இந்த கையே இருக்க கூடாது. இப்பவே வெட்டி துண்டாக்கிடுறேன் பாரு. எங்க அப்பா அப்பா பெரிய தம்பி, நீங்க பெரியய்யா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அருவாளை கீழே போடுங்க. இவன் மனசுல கொஞ்சமாவது பயம், மரியாதை இருந்திருந்தா அம்மாவோட கைய பிடிச்சிருப்பாளா? அம்மாவோட கைய பிடிச்ச இவ கை இருக்க கூடாது பெரிய தம்பி. இவ்வளவு சுந்தரம், அம்மா கையை பிடிச்ச பார்வதி அடுத்த நிமிஷமே அம்மாவோட காலை பிடிச்சு கையை பிடிச்ச காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டாச்சு. அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு பார்வதியை மன்னிச்சுட்டாங்க. ஏற்கனவே பார்வதி உணர்ச்சி வசப்பட்டு அவ கையை சுட்டுக்கிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டா. இதுல நீங்க வேற தண்டிக்கணுமா? நீங்க சொன்னபடி பார்வதி தப்பே செஞ்சிருந்தாலும் ஒரு தப்புக்கு 2 தண்டனையா? இது என்ன நியாயம் சுந்தரம்? முதல்ல அருவாளை கீழே போடுங்க. குடுங்கன்னு சொல்றேன்ல. பார்வதியும் சரி, நீங்களும் சரி, அம்மா மேல வச்சிருக்க மரியாதை, விசுவாசத்தினாலதான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக இப்படி சூடு வச்சுக்கிறது, பார்வதி கையை வெட்டுறேன்னு சொல்றது, இதெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது. பார்வதி காயத்துக்கு முதல்ல மருந்து போட்டு விடுங்க. பார்வதி மருந்து போட்டுக்கோ. சரிங்க பெரியய்யா.